இன்றைக்கி நாங்கள் மதுரை மாடுதாவனில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோங்க. ஆனால் எங்களுக்கு பர்ச்சேசிங் கிடையாது. அருண் கார்த்திக்கு. அவனோட ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ஒரு டே செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா, பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் குழந்தைய வந்து இளவரசன், இளவரசி மாதிரி நல்லா மேக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் போய் வந்து இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராஜாக்கு வைக்கிற அந்த கிரீடம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரூ. 150 தான் சொன்னாங்க. ஸோ ஓகே. எனக்கு வாங்கும்போது நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். தம்பி பவத்துக்கு சேர்த்து வாங்கிட்டேன். அவன் தம்பி பையன் அவன் 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க. அதனால பவத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். நான் என்னலாம் வாங்கணும்னோ அதெல்லாம் பவத்துக்கு வாங்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நான் வந்து ஷால் பின்னாடி வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இதுதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு, அருண் கார்த்திக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு, அதுக்கடுத்து ஒரு பெரிய வெடிகுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு பனியன் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். நெஞ்சே வலிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து எனக்கு சாரி எடுக்கவே 5 நிமிஷத்துக்கு எடுக்க மாட்டேங்க. டக்குன்னு போவேன், டக்குன்னு எடுப்பேன். ஆனால் என் வீட்டுக்காரர் இருக்காரே 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குவார். நெஞ்சே வெடிச்சு போயிடும். இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இருந்து தானே ஆகணும். ஸோ அவருடைய பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே அருண் கார்த்திக் வந்து, அம்மா எனக்கு அங்கேயே தவக்காலையை அடிக்கணும், அங்கேயே அதை விளாடணும், காரை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக்கிட்டேன். என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க.